ஹாய் விவர்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கமல் பிரகாஷ்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சு அவரே வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. திவ்ய பாரதின்றவர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சேட்டன் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம எப்படி ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா வேண்டாமா ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படம் வந்து ஒரு கடலில் பேய்லாம் வருது, அமானுஷமான படம் அப்படின்றாங்க. இந்த படம் ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காரு. ஒரு சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமமே வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்னால ஒரு அழிவுக்கு ஏற்படுற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடித்து கொண்டு ஒரு சவப்பட்டியில் போட்டு அடிச்சிடுறாங்க. இந்த இவர் ஆத்மா வந்து வெளியே வராமல் இருக்கணும், இவரை வந்து கடலில் அடக்கம் பண்ணணுன்றாங்க. கடலில் அடக்கம் பண்ணிட்ட பிறகு அப்புறம் அந்த ஆத்மா வெளியே வந்ததா என்ன ஆகுது, அந்த ஊரில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்க, அந்த கடலில் திருப்பி மீன் பிடிக்க போகிறவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க, பேயாக வராங்கன்னு சொல்லிட்டு யாருமே உயிரோட வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர் பகுதிக்கு மட்டும் வேலி போட்டு அந்த ஊர் மக்கள் அந்த கடலில் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிடுறாங்க. அங்கே தான் ஜிவி பிரகாஷ் இருக்கார். சின்ன வயசில் அவர் அப்புறம் வளர்ந்து பெரியவர் ஆனது பிறகு ஒரு போட் வாங்கணும்னு அவரோட ஆசை. அவர் அப்புறம் கடலுக்கும் போகணுன்றது ஒரு ஆசை. அந்த ஊரில் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றின்னு அப்படியே கலாட்டா பண்ணின்னு அப்படியே அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்காரு. அந்த ஊரில் வில்லன் இருக்காரு. அவர் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் வந்து நிறைய இல்லீகல் பொருள்லாம் கடலில் கைமாற்றி விடுவார். ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட வந்து வேலைக்கு சேர்றாரு. அவர் வேறு ஊர் வழியாக வேறு குப்பத்து வழியாக கடலுக்கு போயிட்டு நடுக்கடலில் அந்த இல்லீகல் பொருளெல்லாம் அந்த இல்லீகல் திங்ஸ் எல்லாம் கைமாற்றி விடுவார். இந்த மாதிரி ஸ்மக்லிங் வேலை தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அதில் என்ன பொருள் இருக்குது இந்த மாதிரி தெரிஞ்சவொடனே ரொம்ப ஆத்திரம் அடிச்சு தெரியாமலே என்ன ஒரு நாள் தப்பு பண்ணணும்னு சொல்லி வில்லனுக்கு அவருக்கும் பெரிய தகராறு ஏற்படுது. அதை வந்து தெரிய வச்சது ஒரு பையன். அந்த பையன் வந்து ஜிவி பிரகாஷ் கேங்கில் சேருவான். அது எப்படின்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். பேய் நடுவில் வருதுன்ற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. அது பெருசாக நம்மளுக்கு வந்து தெரியாது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அந்த கடலுக்கு வந்து போக ஆரம்பிப்பார். வில்லனோட மோதல் ஏற்பட்டு தப்பிச்சு வில்லனையும் வந்து சேர்த்து அந்த வண்டியை அந்த போட்டில் போட்டுட்டு போகிறார். அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். போயிட்டு இந்த மாதிரி பேய் கடலில் வந்து பேய் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன், போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரேன்னு இவரு ஃப்ரெண்ட்ஸோட போட்டை எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. செகண்ட் ஹாஃப் இது ஃபுல்லாக இதுதான். போயிட்டு அந்த கடலில் வந்து அந்த பேய் இருக்கிற பகுதிக்கு போவாங்க. உண்மையிலே பேய் இருக்கா இல்லையான்றது தெரியும் போது அந்த கடல் பேய்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப பயங்கரமாக ஒரு மேக்கிங் வந்து நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். நிஜமாலே அந்த கடலில் பேய்ங்க எல்லாம் இருக்கும். அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தாத்தா ஜிவி பிரகாஷ் தாத்தா சொன்ன கதைகள்லாம் வந்து நிஜமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கடலில் அந்த பேய்ங்க கிட்டேருந்து இவர் எப்படி தப்பிச்சாரா இல்லை அங்கேயே வந்து இறந்துட்டாரா என்ன ஆகுது அப்படின்றது தான் அது. ஆனால் இந்த படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் பார்க்கக்கூடாது. லாஜிக் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து இந்த கடல் பேய்ன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. பொதுவாக பேய் படம் அப்படின்னாலே அந்த பெரிய பெரிய பேய் பங்களா அந்த மாதிரி அரண்மனையெல்லாம் செட்டு போட்டு அப்படி இப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இந்த பேய் படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு நடு கடலில் அங்கே வந்து நிறைய பேய்ங்கெல்லாம் வருது. அங்கேருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு பேய் படம் எனக்கு பேய் படம் பிடிக்கும், பேய் படம் நான் பார்ப்பேன், எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்குன்றவங்க தாராளமாக இந்த படம் வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு மேக்கிங், விஎஃப்எக்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் எல்லாமே இருக்கும். என்ன லாஜிக் பார்க்காம நீங்கள் போய் படம் பார்க்கணும். மற்றபடி இந்த படத்தை வந்து சேட்டன் தான் அது கடலில் வந்து பேயா வர்றாரு. அவர் ஏன் பேயா வர்றாரு, எதனால் பேயா வர்றாரு, அந்த கடலில் வந்து இருக்கிற ஒரு தங்கத்தை பாதுகாத்துட்டு இருப்பாரு. அந்த தங்கத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த தங்கத்தை ஏன் இவர் பாதுகாத்துட்டு இருக்காரு பேயா மாதிரி அப்படின்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்க. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேயும் நிறைய ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். கிளைமேக்ஸ்லேயும் நல்ல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் நடக்கும். ஓவரால் இந்த படம் வந்து ஒரு பேய் படம் எனக்கு பிடிக்கணும். தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.